இன்றைக்கி நம்ம சென்னை படப்பையில் இருக்க மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஹோட்டலோட ரிவ்யூ பார்ப்போம். இங்கே நம்ம வாங்கினது ஒரு வெஜ் மீல்ஸ். ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முருங்கைக்காய் வெண்டைக்காய்லாம் போட்டிருந்தாங்க சாம்பாரில். கூட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியலோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த சாம்பாரோட குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்ல ஹைஜீனிக்காகவும் அந்த சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு அந்த மீல்ஸை ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தோம். வத்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் காரம் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். இந்த கூட்டு கூடையும் இந்த பொரியல் கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு வத்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது தக்காளி ரசம். தக்காளி ரசத்தோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கூட்டு கூடையும் பொரியல் கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த அப்பளம் ரசம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக மோர் ட்ரை பண்ணி பார்த்தோம். மோருமே டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இந்த கூட்டு கூட அந்த மோர் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் யாராவது மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் படப்பையில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.